புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் முக்குளத்தூர் சமுதாய மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர். இறையூர் பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு, அதாவது கருப்பு கொடி காட்டி எங்களோட இதை வெளிப்படுத்துகிறோம். இன்ன வரைக்கும் யாரும் எதுவும் கண்டுக்கல. அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வச்சு இது வரைக்கும் 5 ஓட்டு போலாயிருக்கு. மற்றபடி ஊர் சார்பாக யாரும் எந்த ஓட்டு போலாத. எங்களோட ஒரே கோரிக்கை மழை கலந்த கட்டுரையை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் பகுதியில் 1 வருடங்களை கடந்துள்ள நிலையிலும் இதுவரை தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்நிலையில் வேங்கைவயலில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் வெளியே தெரிந்தவுடன் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அந்த ஊரில் உள்ள அப்பாவி முக்குளத்தூர் சமுதாய மக்கள் மீது போலி PCR வழக்குகளை போட்டுவிட்டனர் என அப்பகுதி மக்கள் இன்று வரை குற்றம் சாட்டி வருகின்றனர். அதற்கு எதிராகவும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரியும் வேங்கைவயல் பகுதியில் உள்ள முக்குளத்தூர் சமுதாய மக்கள் கருப்பு கொடி ஏந்தி தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமுதாய மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். ஏனென்றால் இந்த தேர்தலில் எந்த கட்சிகளும் முக்குளத்தூர் சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமான உறுதிமொழிகளை அளிக்கவில்லை எனவும், முக்குளத்தூர் சமுதாய மக்களை ஏமாற்றும் விதமாகவே அனைவரும் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்து பெரும்பாலான கிராமங்களில் மக்கள் அரசியல் கட்சிகளின் மேல் அதிருப்தியில் உள்ளனர். அதன் விளைவாக பெரும்பாலான முக்குளத்து கிராம மக்கள் வாக்களிக்கவில்லை என்ற தகவல்கள் வருகின்றன. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் தாங்கள் எளிதாக வெற்றி பெற்று விடுவோம் என நினைத்த திமுகவினருக்கு இது பெருத்த தலைவலியாக அமைந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பெரும்பான்மையான கிராமங்களில் முக்குளத்தூர் சமுதாய மக்கள் தேர்தலை புறக்கணிப்பது திமுகவிற்கு தோல்வியை ஏற்படுத்துமோ என்ற நோக்கில் அவர்கள் தங்களது கட்சி நிர்வாகிகள் மூலம் முக்குளத்தூர் சமுதாய கிராமங்களில் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருந்தாலும் முக்குளத்தூர் சமுதாய மக்கள் தங்கள் தேர்தல் புறக்கணிப்பில் உறுதியான நிலைப்பாட்டுடன் இருந்து வருகின்றனர். ஏகப்பட்ட பெட்டிஷன் வருது. எலெக்ஷன் நடத்த விட மாட்டீங்க. ஒயின் ஷாப்புக்கு நீங்க பெட்டிஷன் குடிக்கிறீங்க, அவன் கேஸ் போட்டு கரிசகுளம்னா மெனக்கிட்டு எஃப்ஐஆர் ஓடுதாங்க. சம்பந்தம் இல்லாத எந்த ஊர்ல மட்டும் உங்களுக்கு என்னன்னு தெரியல. காவல்துறை ஒவ்வொருக்கும் கேட்க மாட்டாங்க, லைசன்ஸ் கேட்க மாட்டாங்க, வண்டி யார் பேர்ல இருக்கலாம் கேட்கல. எந்த ஒரு கடைசோகலமா வண்டி எடுத்து ஸ்டேஷனுக்குலாம் திருவிழாவுக்கு பைக் அந்த வழியா போனாலும் எந்த ஊருக்கு போனா